சீக்கிரம் கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல. வெயிட் பண்ணி கார் பிரேக் டவுன் ஆகி அத்தை ராத்திரியில இங்க வந்து அதுவும் ஹனிமூன் ஷூட்ல வந்து மாட்டிக்கிட்டோம். ச்சே. ஏன் மாட்டினா என்ன? மாட்டினா என்ன? தமிழ் பக்கத்துல வராத. இல்ல மாட்டினாதான் என்னன்னு கேட்டேன். நீ முதல்ல தள்ளி நில்லு. தள்ளு தள்ளி நில்லு சொல்றேன்ல. மாட்டினா என்ன? என்னதான் சொல்லி தொலைங்கள. இல்ல இந்த மாதிரி ரிசார்ட்ல எல்லாம் நாம என்ன கள்ள காதலா பண்றோம்? புருஷன் பொண்டாட்டி தானே. நாம இங்க ஒன்னா இருக்கிறதுல என்ன தப்பு? இந்த பாரு தமிழ், நீ உடனே ஆரம்பிக்காத. ஆமா, இவரு ரெசார்ட்டுக்கே போனதில்ல பாருங்க. ஏதோ இப்பதான் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி பேசுறீங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இந்த மாதிரி இடத்துலலாம் தங்கி இருப்பீங்கல்ல, சும்மா உங்களை பத்தி தெரியாது பாருங்க. நீங்களாம் லண்டன் கல்ச்சர்லயே வளர்ந்த ஆளானவங்க. அதான் கூடவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பீங்களே, அவ கூட சுத்தின ஆள் தானே நீங்க. அப்படியே நல்லவர் மாதிரி நடிக்கிறீங்க. ஏய் தமிழ், இத பாரு, அமைதியாரு. நான் இந்த மாதிரி ரிசார்ட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனா பொண்ணுங்க கூட தான் தங்கி எனக்கு பழக்கம் இல்ல. புரியல, ஏதோ சொன்னீங்களே, என்னது? பொண்ணுங்க கூட எல்லாம் தங்கி எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். அப்படியா? நிஜமாதான் சொல்றீங்களா? அப்போ சம்யுக்தா? அவ கூட ஊர் சுத்துவேன், பேசுவேன், அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த மாதிரி தனியாலாம் நான் ஸ்டே பண்ணதே இல்லை. அதாவது நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரியான ரெசார்ட் ரூம்ல இது வரைக்கும் எந்த பொண்ணுங்களையும் அலோவ் பண்ணதில்ல, அப்படிதானே? நீங்க சேர்ந்து ரெசார்ட்ல தங்குற முதல் பொண்ணு நான் தான். அதுவும் உங்க கூட ஒரே பெட்ல நீங்க பெர்மிஷன் கொடுத்த ஒரே ஆளு நான் தான். ஆமா. அப்போ உத்தம புத்திரனா நீங்க? என்னடா இது, ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. ஏய், என்ன பண்ற? இல்ல எடுக்க வந்த. ஏன் எடுக்க கூடாதா? டைம் ஆயிடுச்சு, தூங்குங்க. இப்ப கூட உங்களை மயக்கி என்னால உங்க கூட வாழ முடியும். ஆனா நீங்களா என்ன லவ் பண்றேன்னு சொல்லி உங்களோட வைஃபா என்னை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள இதெல்லாம் நடக்கும். இப்போ இல்ல, இத நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். தூங்குங்க, உங்க கற்புக்கு நான் கேரண்டி.